பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் நாங்கள் சொல்கிறத கேட்டுக்கிட்டு நீ இரு, நீனா புதுசாலாம் சிந்திக்காத, உனக்கும் சேர்த்து தான் நாங்கள் தான் சிந்திப்போம், நீனா புதுசாக சிந்திச்சிடாத அப்படிங்கிறதான் திராவிட மாடல். அந்த ஆட்சியிலே அந்த பட்டியல் சமூகத்திற்கு இப்படி தான் இருக்கும். அந்த சமுதாயத்திற்கே உழைக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி கொள்ளக்கூடியவரே நான் இங்கே அடிமையாக தான் இருக்கிறேன் அந்த ஆண்டைக்கு அப்படின்னு திருமாவளவன் சொல்கிறார். இருந்தாலும் அங்கிருந்து ஒருத்தர் குரல் இந்த காஸ் ஆஃப் ஃபயர் அப்படிங்கிறது நாங்கள் ஒன்றும் கண்டுபிடிக்கல, அதுக்கான விசாரணை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்க. ஸோ அந்த விசாரணை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம இது குறித்து நம்ம மேலதிகமாக ஒன்றும் பேச முடியாது. ஆனால் இதற்கு முன்பு நடந்த பல சம்பவங்களை மட்டும் நம்மளால் சொல்லலாம். இதே இண்டு அவங்க நடத்தக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. இப்போ அவங்களே இந்த 2018 யூஜிசி அந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பைண்டு பண்ணும் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன். ஜனநாயக மாண்பு, மனித நேயம், உலகளாவிய மனித நேயம் அப்படின்லாம் அவங்க சொல்லாடல்களில் இருக்கும். இப்போ சு வெங்கடேசனை பேச சொன்னீங்கன்னா அவர் அப்படியே கரை புரண்டு ஓடும் மனித நேயம். சரி, இவங்களுக்கு எதிராக யாராவது பேசிட்டாங்கன்னா அந்த நேரத்தில் அவங்களுக்கு மனித நேயம் வராது, அவனை போட்டு தள்ளு அப்படின்னா. இன்னும் சொல்லப்போனால் அவங்க கட்சியிலேருந்து வெளியில் போய் வேற ஒரு சித்தாந்தத்தை நோக்கி அவங்க போனாங்கன்னா உடனே அவனை போட்டு தள்ளு அப்படிங்கிற அளவுக்கு ஜனநாயக ரீதியான ஒரு கட்சி தான் சிபிஎம். பல ஆண்டுகள் கூட்டணி, ஏன் இப்பவும் கூட்டணி வச்சிருக்கக்கூடிய காங்கிரஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணதோ அதுதான் நாங்கள் ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொல்லி அவர் வாய மூடலை. தான்னு டிஆர் பால் எழுந்திருக்கிறார். அப்பொழுது அந்த தவறு நடந்திருக்கலாம், இதை நீங்கள் சரி செய்யலாமே அப்படின்னா இப்போ ஒத்துக்க, நீ நாங்க கூட்டணி வச்ச காங்கிரஸ் இலங்கை தமிழர்களுக்கும் தேசபக்த ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்க்கலாம். அந்த சாதிக்காரனை செருப்பால போடணும், திமுக சாமலாபுரம் பேரூராட்சி தலைவரின் வன்ம பேச்சு. எழும்பூர் ரயில் நிலைய சிக்னல் கட்டுப்பாட்டு அறையில் தீ விபத்து. தேர்வு குழு அமைக்க வேண்டும் என்ற விதி சிறுபான்மை கல்லூரிகளுக்கு பொருந்தாது, உயர்நீதிமன்றம் உத்தரவு. கேரளா கண்ணூரில் தனியார் பேருந்தில் இருந்து 150 வெடிகுண்டுகள் மீட்பு, போலீசார் விசாரணை. இந்தியா ஒன்றும் தர்ம சத்திரம் அல்ல, குடியேற்ற சட்டம் வெளிநாட்டவர் மசோதாவை லோக்சபாவில் தாக்கல் செய்த அமித்ஷா அதிரடி பேச்சு. ஸ்ரீ டிவியின் உண்மை நின்றுட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நான் உங்கள் பாஸ்கரன். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராஜேஷ் ராவ் அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இணைய வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம் பாஸ்கரன். இன்றைய முதல் செய்தியாக திருப்பூர் மாவட்டம் ஷாமலாபுரம் அப்படிங்கக்கூடிய ஒரு பேரூராட்சி, அதனுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் விநாயகா பழனிசாமி. இவர் ஒரு சுயேட்சையாக நின்று வெற்றி பெற்றவர், 15வது வார்டு கவுன்சிலர் அவர். இவர் குறித்து ராசன் அப்படிங்கக்கூடிய அதே பகுதியை சேர்ந்த புரட்சிகர இளைஞர் முன்னணின்னு அப்படின்னு ஒரு இயக்கத்தை வச்சிருக்காரு. அவர் காவல் நிலையம் பல்லாப்பாளையம் திருப்பூர் மாவட்டம் காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுத்திருக்காரு. இவர் அதே பகுதியை சேர்ந்த இன்னொரு கவுன்சிலர் பெரியசாமி அவர் பேருன்னு நினைக்கிறார். அவர் பட்டியலினத்தை சேர்ந்தவர். அவரை தரக்குறைவாக விமர்சிக்கிறாரு, ஜாதியை சொல்லி ஜாதிய வன்மத்துடன் பேசுகிறார் அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன் வச்சு அதை கம்ப்ளைண்டாகவே போலீஸ் ஸ்டேஷன் கொடுத்துருக்காரு. செய்தி எப்படி பார்க்குறீங்க? இது சம்பந்தமாக ஆடியோ கூட ரிலீஸ் ஆகிருக்கு. நீங்கள் சொன்னது மாதிரி அந்த விநாயகா பழனிசாமி, நீங்கள் சொல்கிற அந்த பெரியசாமிங்கிறவர் 13வது வார்டு கவுன்சிலராக இருக்கார். அவர்கிட்ட தான் அவர் பேசுகிறாரு. அந்த பேசுகிறதே ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். அது என்ன விஷயத்துக்காக, அந்த பகுதியில் மேம்பாட்டு பணிகளுக்காக அந்த மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய விஷயங்கள், நான் இது செஞ்சுருக்கேன் என் ஏரியாவில், நீ அதை செய் அப்படின்லாம் அவரெல்லாம் பேசலை. பணம் லஞ்சம் வாங்கிறதுக்கு இருக்காங்க, அதான் ஒரு வீட்டு மனைக்கு அப்ரூவல் கொடுக்கணும், 50,000 ரூபாயை அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் நான் உங்கள் மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருந்தேன், நீங்கள் அதை கரெக்டாக வசூல் பண்ணி கரெக்டாக கொடுக்க வேண்டாம். அதான் கரெக்டாக பங்கிட்டுக்கணும், நம்ம ஒரே ஆளே சாப்பிடக்கூடாது. நான் எவ்வளவு கோடி ரூபா செலவு பண்ணி இந்த சீட்டு வாங்கினேன்னு தெரியுமா
அப்படின்லாம் அவர் சொல்கிறாரு. நீங்கள் சொல்கிறீங்க அவர் சுயேட்சையானு. சுயேட்சையாக இருந்தால் மற்றவங்க இவர் சேர்மன் ஆகணும், பிரசிடென்ட் ஆகணும்னா அதுக்கே காசு கொடுத்து தான் வந்திருக்கார் போல இருக்குது. திராவிட மாடல் ஆட்சியில் எல்லாமே இது நடக்கும். ஸோ அது போல் நான் செலவு பண்ணிட்டு தான் வந்திருக்கேன்னு அவர் ஒன்றும் சொல்ல, நான் மட்டும் சும்மாவா, நானும் காசு கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறப்ப, அதாவது அவங்க சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறாங்க. எதுக்காக இந்த காசை நம்ம பிரிச்சுக்கிறோம் அப்படின்னா, காசு கொடுத்துட்டு இந்த பொறுப்புக்கு வந்திருக்கோம், பதவிக்கு வந்திருக்கோம். பொறுப்புன்னா அது வேலை செய்கிறது, சாரி, அதனால் நான் மாற்றிக்கிறேன். பதவிக்கு வந்திருக்கிறோம், பதவியே பிடிச்சிருக்கிறோம் நம்ம காசு கொடுத்து, அதை நான் கரெக்டாக நம்ம பங்கிட்டுக்க வேண்டாமா, உங்கள் மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருக்கேன் அப்படின்னா வேறு சில ஆட்களை பற்றி அவங்க பேசுகிறாங்க. அந்த கான்வர்சேஷனில் இன்னொருத்தர் அவர் 14வது வார்டில் கவுன்சிலராக இருக்கிறவர் ஏழுமலை என்கின்ற ஆறுமுகம். அவரை பற்றி அவர் சொல்கிறாராம். என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய கேஸ்ட்டை சொல்கிறார். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பட்டியல் சமுதாயத்திலே நான் தலையிலே தூக்கி சுமந்தேன் அப்படின்னு கருணாநிதி உள் ஒதுக்கீடு வாங்கி கொடுத்தார் இல்லையா, அந்த சமூகத்தை சார்ந்தவர். அதுக்கப்புறம் பேச்சுவாக்கிலேயே அது நமக்கு ஆரம்பத்தில் புரியல. ஏன்னா அந்த ஸ்லாங் கோயம்புத்தூர் ஸ்லாங்கில் அவர் பேசுகிறார். நசுவன் அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறார். அதனால் அது என்னென்னா நாவிதன் அப்படிங்கிற ஒரு கமிட்டி அதை அந்த மனுவில் இப்போ நீங்கள் சொல்லியிருக்கிற ராசன் குறிப்பிட்டதில் அந்த கேஸ்டையும் அவர் கேவலப்படுத்தியிருக்கிறாரு. அதனால் இவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு இருக்காரு. இப்போ நடப்பது திராவிட மாடல் ஆட்சி. இப்போ இவங்க புகார் கொடுத்துருக்காங்க. அவங்க எப்படி நடவடிக்கை எடுப்பாங்கன்னே தெரியல. இந்த திராவிட மாடல் ஆட்சியில் தான் கிட்டத்தட்ட 25 தேர்ந்தெடுக்கப்பட்ட பட்டியல் சமூகத்தை சார்ந்த பஞ்சாயத்து பிரசிடென்ட் அவங்களால சுதந்திர தினத்தில் கொடியேற்ற முடியல. கொடி ஏற்றுறதுங்கிறது ஒரு முக்கியமான நிகழ்வு. அதில் தங்களை யாருன்னு காட்டணும், இந்த மக்கள் எல்லாரும் வருவாங்க, பார்ப்பாங்க, மரியாதை அப்படிங்கிறத தாண்டி அவங்க ஒரு பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு அலுவலகம் இருக்குது. அந்த அலுவலகத்தில் அவங்க உட்காரணும். அதுக்குன்னு ஒரு சேர்னு ஒன்று இருக்குது. அந்த சேர்லேயே கூட அவங்களால உட்கார முடியாத ஒரு சூழ்நிலை தான் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் இருந்தது. இதுக்காக சீஃப் செக்ரட்டரி அப்பொழுது இருந்த இறையன்பு இப்படியெல்லாம் நான் அனுமதிக்க முடியாது, நீங்கள் அவங்க சுதந்திர தினத்தில் பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் அவர் தான் கொடியேற்றணும் அப்படின்னு அவர் சர்க்குலர் அனுப்பக்கூடிய அளவுக்கு இருந்தது. இப்போ நீங்கள் திருப்பூர் சொல்கிறீங்க, அதுலேருந்து கொஞ்சம் அப்படி முன்னால் வந்தீங்கன்னா சேலத்தில் தான் அந்த அற்புதமான ஒன்றிய தலைவராக இருந்தவர் மாணிக்கம், அவர் கோயிலில் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவரை எப்படி டீல் பண்ணாருன்னு பார்த்தோம். நீ இப்போ இனிமேல் என் சமுதாயத்தை ஆள்லாம் இங்கே உள்ளே வருவானா அப்படிங்கிற கேள்வி கேட்டதை பார்க்குறோம். அதே போல் 2 சமுதாயத்தில் பிரச்சனை இருந்தால் அந்த கோயிலுக்கு பூட்டு போடுற அந்த விஷயத்தை பார்க்குறோம். RS பாரதி படித்து அடுத்தடுத்து ஒரு உயர் பதவிக்கு வந்த நீதிபதியே நாங்கள் போட்ட பிச்சை அப்படின்னா, ஏன்னா அந்த சமுதாயத்தை நம்ம அப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு அதிகார திமிரோட அவர் பேசுனதை பார்க்குறோம். துரைமுருகன் பேசுனதை பார்க்குறோம். பொன்முடி பேசுனது, நீ என்னம்மா எஸ்சி தானே அப்படின்னு அவர் சொன்னது, எப்படி ஓசிக்கு எப்படி சொன்னாரோ, பெண்கள் ஒட்டுமொத்த பெண்களாக ஓசின்னு சொல்லி கிண்டல் பண்ணார். இது குறிப்பிட்ட அந்த பெண் பட்டியல் சமூகத்தை சார்ந்த பிரசிடென்ட்டு அவங்கள நீ எஸ்சி தானம்மா அப்படின்னு சொன்னார். நாங்கள் 3ஆம் தர 4ஆம் தர ஆளா அப்படின்னு தயாநிதி மாறன் சொன்னார். என்ன தயான்னு அதை டிஆர் பாலு கேட்ட அந்த வீடியோக்கள்லாம் ஒன்றும் இருக்குது. நாம் திரும்ப இதை சொல்ல வேண்டியது. ஆனால் இந்த மக்கள் மத்தியில் பதிவு செய்ய வேண்டிய ஒரு இது. ஏன்னா மறந்துடும், ஏன்னா நம்ம அடுத்தடுத்த அரசியல் கட்சிகள் வந்துருச்சு, வேறு இஷ்யூ வந்துருச்சு. ஆனால் இந்த திராவிட மாடல் இவர்களுக்கு செஞ்சது மறந்துடக்கூடாது. இப்போ லேட்டஸ்ட்டு என்னன்னா, இப்போ அந்த பட்டியல் சமூகத்திலே ஒருத்தவர் இந்த திராவிட மாடலை கேள்வி கேட்க துணிந்து விட்டார் அப்படின்னு சொல்லி அவரை எப்படி உளுந்து புறாண்டுறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். அவருக்கு புதுசாக ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த திராவிட மாடல் எல்லாருக்குமே ஒரு புது பேரை நாமகரணம் சூட்டும். அப்படி அவருக்கு பேர் நீலசங்கி அப்படின்னு பேர். பட்டியல் சமூகத்திலிருந்து திரைத்துறையில் இப்போ வந்திருக்கிற கோபி நயினார்னு பேர். அவர் இந்த திராவிட மாடல் நீங்கள் எல்லாருமே சொல்கிறீங்க எங்களுக்கு படிப்பு நான் எங்களால் தான் வந்ததுன்னு சொல்கிறீங்க, நாங்கள் எங்கள் சமுதாயமே உங்களால் தான் மேலே வந்துச்சுன்னா உருட்டுறீங்க. ஆனால் நீங்கள் எங்கள் சமுதாய பிரச்சனைக்கு என்னைக்கு பேசியிருக்கீங்க? 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது. வேங்கவேல் விஷயம் என்னாச்சு? திருவள்ளூரை எங்கள் பட்டியல் சமுதாயம் இருந்த மக்களுடைய அந்த பகுதியிலேருந்து அடித்து விரட்டுறீங்களே, ஒரு கார்பரேட்டுக்கு ஆதரவாக எங்களை நாங்கள் இவ்வளவு நாள் வாழ்ந்திருந்த இடத்த நாங்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்துறீங்களே அப்படின்னு பல கேள்விகளை கேட்டவுடனே அவருக்கு அவர் இப்படி கேட்கலாமா, அதுவும் தீக்காவை பார்த்து கேள்வி கேட்கிறார். அவர் ஒரு நீலசங்கி. இவர் அண்ணாமலையை எப்பொழுது சந்தித்தார் என்று எனக்கு தெரியும். இவர் RSS உடைய கைக்கூலியாக மாறிவிட்டார். இவர் சினிமா இவருக்கு ப்ரொடக்ஷன் பண்ணுறதே RSS தான் அப்படின்னு புது கண்டுபிடிப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது என்னன்னா, பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் நாங்கள் சொல்கிறத கேட்டுக்கிட்டு நீ இரு, நீனா புதுசாலாம் சிந்திக்காத, உனக்கும் சேர்த்து தான் நாங்கள் தான் சிந்திப்போம்,
நீனா புதுசாக சிந்திச்சிடாத அப்படிங்கிறதான் திராவிட மாடல். அந்த ஆட்சியிலே அந்த பட்டியல் சமூகத்திற்கு இப்படி தான் இருக்கும். அந்த சமுதாயத்திற்கே உழைக்கக்கூடியவர் அப்படின்னு கொள்ளக்கூடியவரே நான் இங்கே அடிமையாக தான் இருக்கிறேன் அந்த ஆண்டைக்கு அப்படின்னு திருமாவளவன் சொல்கிறார். இருந்தாலும் அங்கிருந்து ஒருத்தர் இப்போ குரல் கொடுக்கிறாரு. அவர் தன்னுடைய விருதையே கூட திருப்பி கொடுத்துருக்கிற அந்த விஷயத்தெல்லாம் பார்க்குறோம். இதையெல்லாம் சேர்த்து பார்க்கும் பொழுது இந்த திராவிட மாடல் ஒட்டுமொத்த பட்டியல் சமூகத்தை இவங்க உட்பிரிவுன்னு சொல்லி இவங்களுக்காக நாங்கள் உழைச்சோம் அப்படின்லாம் ஒரு உருட்டுறாங்க. ஆனால் இவர்கள் அனைவருக்கும், அந்த பட்டியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு எதிரியாகத்தான் இந்த திராவிட மாடல் இருக்கிறது அப்படிங்கிறது தான் அந்த செய்தி. அடுத்த செய்தியாக எழும்பூர் ரயில் நிலையம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தலைநகரமாக இருக்கக்கூடிய சென்னையில் மிகவும் பிஸியாகவே இயங்கக்கூடிய ரயில் நிலையம் போது சென்னை சென்ட்ரல் வருது, எக்மோர் வருது. இந்த எழும்பூர் ரயில் நிலையத்தில் இருக்கக்கூடிய சிக்னலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிகேஷன் ரூம் இருக்குது. அந்த கம்யூனிகேஷன் ரூமில் தீ பிடித்திருக்கிறது. தீ பற்ற வைக்கப்பட்டதா பிடித்திருக்கிறதா அப்படிங்கிறது சரிதான். அது விசாரணை தொடங்கப்பட்டிருக்கிறது. இனிமேல் தான் தகவல் வரும். இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? அதை இதை பார்த்தோன்னே நமக்கு ஒரே அதிர்ச்சியாக இருந்தது. அங்கே பல இடங்களில் தண்டவாளத்தை ரயில் குவிப்புக்காக அங்கங்கே விஷயங்கள்லாம் நடக்கிறத பார்த்து இப்போ கடைசியில் சிக்னலிங் அந்த ரூம்லேயே தீப்பற்றி எரியுதே அப்படின்னு ஒரு செய்தி வந்தது. உடனே தீயணைப்புத்துறையினர் அழைச்சிருக்காங்க. இப்போ ஆரம்ப கட்ட விசாரணையில் அந்த கேபிள், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கேபிள் ஒட்டுமொத்தமாக எரிந்து நாசமாயிருக்கு. வேறு எந்த பகுதிக்கும் இது பரவலை. தீயணைப்புத்துறை இதை அணைச்சிட்டாங்க. இந்த காஸ் ஆஃப் ஃபயர் அப்படிங்கிறது நாங்கள் இன்னும் கண்டுபிடிக்கல, அதுக்கான விசாரணை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த விசாரணை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம இது குறித்து நம்ம மேலதிகமாக ஒன்றும் பேச முடியாது. ஆனால் இதற்கு முன்பு நடந்த பல சம்பவங்களை மட்டும் நம்மளால் சொல்ல முடியும். இதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் கூட இருக்கலாம். இப்போ திருவள்ளூர் மாவட்டம் கவரப்பேட்டையில் அந்த ஃபிஷ் பிளேட் எடுத்திருந்தாங்க, போல்ட்டெல்லாம் எடுத்திருந்தாங்க. இது ஆரம்ப கட்ட விசாரணைகளே இது ஒரு சதி திட்டமாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது இன்னும் விசாரணை நடந்துட்டு இருக்கு. முழுமையாக அது என்ன காரணம் அப்படின்னு சொல்ல. உளுந்தூர்பேட்டையில் ஒரு சம்பவம் நடந்தது. அதுக்கப்புறம் பல இடங்களில் தென்காசி இது இருந்தது. இப்போ லேட்டஸ்ட்டாக கன்னியாகுமரியில் கற்களை வைத்து அதை நம்ம டிவிலேயே கூட பேசியிருக்கிறோம். அதையும் தடம் புரள்வதற்காக செய்யப்பட்ட சதி செயலா அப்படிங்கிறதுலாம். தமிழகத்தில் இது போன்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. உத்தரப்பிரதேசத்தில் நம்ம பார்க்குறோம், ஹைதராபாத்தில் நடந்தது, கொல்கட்டாவில் நடந்தது, வெஸ்ட் பெங்காலில். இதற்கு இப்படிப்பட்ட சதி செயல்கள் செய்யலாம் அப்படின்னு வெளிநாடுகள்லேருந்து உத்தரவு வருது. அந்த உத்தரவை சிறமேற்கொண்டு இங்கே இருக்கக்கூடியவங்க செய்கிறாங்க அப்படின்னு உத்தரப்பிரதேசத்தில் பல சம்பவங்களை வச்சு விசாரணையில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதற்கு பின்னால் என்ன இருக்குது அப்படின்னு. இப்போ அதுவும் எக்மோரும் ஒன்று நீ இப்போ சொல்கிறியாடா, நீ எது ஒன்று நடந்தாலும் அதற்கு சதி இருக்குன்னு புதாகரமான விஷயங்களை எல்லாம் கொண்டு போவீங்களா அப்படின்னா, விசாரணை நடக்கட்டும் அப்படிங்கிறது தான். எல்லா சாத்தியக்கூறுகளையும் பார்த்துட்டு உண்மையிலே இது இயற்கையாக ஏதாவது ஷார்ட் சர்க்கியூட்னால ஃபயர் ஆகிருக்குதா, இல்லை வேறு யாராவது இது செய்திருக்காங்களா அப்படிங்கிறத விசாரணையில் சொல்லணும். ஆனால் இந்த ரயில்வே துறை இப்பொழுது முதலாக லாபகரமாக இயங்க ஆரம்பிச்சிருக்குங்கிறத பார்க்குறோம். அது ரிசர்வேஷன், அதில் நிறைய ஃபீஸு அந்த இதுங்கிறது ஒரு பக்கம் இல்லை, சர்வீஸ் அதே போல் அதில் இருக்கக்கூடிய அம்யூனிட்டிஸ் பேசஞ்சர்ஸுக்கு அதிகமாக ஆயிருக்கு. பல தடங்களில் புதிதாக ட்ரெயினை விடுறாங்க அப்படிங்கிறது. நேற்று கூட அண்ணாமலை அவர்கள் சந்தித்து வைஷ்ணவம் பார்த்துட்டு ராமேஸ்வரம் வரைக்கும் கும்பகோணம் வழியாக போகக்கூடிய அந்த சர்வீஸ் அந்த அதை பேசியிருக்கிறாரு. அதே போல் மிக வேகமாக செல்லக்கூடிய அந்த வந்தே பாரத் இதெல்லாம் கூட பல இடங்களில் சர்வீஸை நீட்டிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாங்க. பல இடங்களில் இந்த பிளாட்ஃபார்ம் டெவலப்மெண்ட்டாக இதாக இருக்கட்டும், எலக்ட்ரிஃபிகேஷன் இதெல்லாம் பெரிய அளவில் நடந்துகிட்ருக்கு. நாட் ஓன்லி தமிழ்நாடு, இந்தியா முழுக்க பல இடங்களில் இது வரைக்கும் ட்ரெயின் சர்வீஸ். இப்போ அன்னைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் ஒரு செய்தி பார்த்தேன், மிசோரம், ஐ திங்க் மிசோரம்னு நினைக்கிறேன், அங்கே ஃபஸ்ட்டு ஃப்ரைட் அந்த ட்ரெயினே இப்படி தான் தொடங்கி வச்சு வராங்க. பாருங்கள், நார்த் ஈஸ்ட்லேருந்து நம்முடைய சென்ட்ரல் இந்தியாவுக்கு எந்த ஒரு கனெக்டிவிட்டியுமே இல்லாமல் இருந்திருக்கு. மோடி அவர்கள் வந்த பிறகு தான் பல இடங்களில், குறிப்பாக நார்த் ஈஸ்டில் பல டெவலப்மெண்ட் வந்திருக்கு. அந்த சரக்கு ரயில் சேவையை இப்போ தொடங்கி வச்சுருக்காங்க. எவ்வளவோ ஆண்டுகளுக்கு மீண்டும் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறப்பே ஆச்சரியமாக இருக்குது. ஏப்ரல் 6ஆம் தேதி மீண்டும் ராமேஸ்வரத்தில் கூட பாம்பன் பாலம் இது பண்ணி மீண்டும் வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. இப்படி ரயில்வேல தொடர்ச்சியாக வளர்ச்சி ஒரு பக்கம் இருக்கும் பொழுது அந்த வளர்ச்சியை, ஏன்னா அதிக அளவில் பேசஞ்சர்ஸ் அதை கம்யூட் ஆகிறதுங்கிறது ட்ரெயினில் தான்.
ஸோ இங்கே ஏதாவது ஒரு சதித்தை மூலம் ஏதாவது நம்ம செஞ்சோம்னா மிகப்பெரிய அளவு உயிரிழப்புகளை ஏற்படுத்தலாம் அப்படின்னு பயங்கரவாத அமைப்புகள் திட்டமிடுகின்றன. இது எல்லா விதமான சாத்தியக்கூறுகளையும் யோசிச்சு தான் விசாரணை இதை பண்ணணும். ஏற்கனவே நம்ம வந்து ஒரிசால நடந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட், சிக்னலிங் ஃபெயிலியர், மேன்மேடு சிக்னல் ஃபெயிலியர்னாங்க. அதுக்கப்புறம் அதில் வேறு ஏதோ பிரச்சனைனாங்க. ஏன்னா அது பல விஷயங்கள் நடந்தது. முழுசாக அந்த விசாரணை சரியான கோணத்திலே நடத்தப்பட்டதானே. நமக்கு இன்னும் என்னென்னா, உள்துறை அமைச்சகம் இது வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட்டை விசாரணை பண்ணுதுங்கிற ஒரு பக்கம் இருந்தால் கூட அவங்களோடு சேர்ந்து என்ஐஏ, உள்துறை அமைச்சகத்தின் வேறு அவங்க டெப்யூட் பண்ண ஸ்பெஷல் ஆஃபீஸர்ஸ் யாராவது அவங்களும் இதை வந்து உற்று நோக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை. அடுத்த செய்தியாக தன்னாட்சி கல்லூரிகள் நிறையா இருக்குது. இப்போது லயோலா இருக்குது, கிறிஸ்டின் காலேஜ் இருக்குது, அதுபோல் சிறுபான்மையினருக்கான காலேஜ்னு இருக்குது. இவங்கெல்லாம் அந்த தன்னாட்சி கல்லூரிகள் அந்த கட்டுப்பாட்டில் வராங்க. ஆனாலும் அவர்கள் வந்து ஒரு கல்லூரியில் பேராசிரியர்களை நியமிக்கவோ அல்லது உதவி பேராசிரியர்களை நியமிக்கவோ பிரின்சிபலை நியமிக்கிறதுக்கோ பல்கலைக்கழகத்தில் வரையறுக்கப்பட்ட குழுன்னு ஒன்று இருக்குது. அந்த குழுவின் ஆலோசனையின் பேரில் தான் அனுமதி பெற்று இவர்கள் நியமிக்க வேண்டும் அப்படிங்கிறது சிறுபான்மையினர் சார்ந்த கல்லூரிகளுக்கு கிடையாது அப்படின்னு ஒரு இஷ்யூ வெளியில் வந்திருக்கு. இப்போது சென்னை உயர்நீதிமன்றமே சிறுபான்மை கல்லூரிகள் அதை சார்ந்திருக்க வேண்டாம், பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய அந்த குழுவின் அதிகாரமோ அல்லது அனுமதியோ தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியான தீர்ப்பை கொடுத்துருக்கான்னு செய்தி எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொல்லக்கூட பெரும்பாலான கல்லூரிகள் வந்து எய்டடு தான், கவர்மெண்ட்டு தான் சம்பளம் அந்த பேராசிரியர்களுக்கு கொடுக்குது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகத்தை அந்த மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்க தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க. ஈவன் அதில் இருக்கக்கூடிய போஸ்டிங்ஸு கூட அவங்க தான் பார்த்துக்கணும். இதில் வந்து இந்த ஒருங்கிணைப்பு குழு, இந்த கமிட்டி அமைக்கிறது தேவையில்லை. அதை வந்து இது பவுண்டு பண்ணாது. அதாவது 2018 யூஜிசி தான் நாம்ஸ் தான் இதை கொண்டு வந்தது. அப்போது இருந்த இங்கே இருக்கக்கூடிய அரசுகளும் அதுதான் ஃபாலோ பண்ணுச்சு. இப்பொழுது இந்த 66 பேர் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸை நியமித்தாங்க. இது இந்த கமிட்டிக்கு அந்த கொள்கைக்கு இதாக இருக்குது, முரணாக இருக்கிறது. அவங்களாகவே தன்னிச்சையாக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இது செல்லுபடி ஆகாது அப்படின்னு இந்த யூஜிசி கமிட்டி சொன்னதுனால சம்பந்தப்பட்ட அந்த கல்லூரிகள் இது சம்பந்தமாக வழக்கு தொடுத்து அதற்கு தான் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் நீதிபதி இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். நம்ம ஆரம்பத்துலேருந்து பார்க்கலாம், இந்த நீதி நிர்வாகம் கூட இந்துக்களுக்கு ஒரு விதமாகவும் மைனாரிட்டிகளுக்கு ஒரு விதமாகவும் தான் செயல்படுகிறதோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடை நம்ம தொடர்ச்சியாக பேசி வரோம். இது அப்படித்தானா, சட்டமே கூட நமக்கு ஓரவஞ்சனை தான் செய்கிறதா அப்படிங்கிற கேள்வி தான் நம்ம மனசில் இருக்குது. பாருங்கள், இதே இந்து அவங்க நடத்தக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. இப்போ அவங்களே இந்த 2018 யூஜிசி அந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து பைண்டு பண்ணும் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன். இப்போ காரணம் வந்து இந்த மைனாரிட்டிகள் அவங்க சமூக கம்யூனிட்டிகளுக்கு இந்த கல்வியை கொண்டு செல்வதற்கான அந்த சேவையை நாம் எக்காலத்திலும் தடுத்து விடக்கூடாது, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமை அப்படின்னு தான் இவங்கெல்லாம் சொல்கிறாங்க. இதே உரிமை எல்லா சமூகத்தில் இருக்கக்கூடிய கடைக்கோடியில் இருக்கக்கூடியவங்களுக்கு உட்பட அந்த கல்வி சென்று சேர வேண்டும்னு ஒரு இந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பித்தா அவனுக்கு ஏன் இத்தனை நெருக்குதல்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நேற்று திடீர்னு ஒரு செய்தித்தாள், அது 2-3 நாளைக்கு முன்னால் வந்த செய்தித்தாள் தான், பிரட்டி பார்க்குறப்போ ஒரு செய்தி என்னென்னு பார்த்தா, இந்த இந்து பூஜாரிகள் பேரவை வந்து ஒரு போராட்டம் நடத்திருக்காங்க. என்ன போராட்டம் அப்படின்னா, ஒரு கோரிக்கையாகவும் வச்சுருக்காங்க, மாநாடு மாதிரி கூட்டம். ஒரு கால பூஜை நடக்குது கோயில், அந்த ஒரு கால பூஜை நடக்கக்கூடிய கோயிலுக்கு அந்த மின்சாரத்தை மட்டும் இலவசமாக கொடுங்க. எப்படி? உண்டியல் காசு வர்றது எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு, அறநிலையத்துறைக்கு. மற்ற மைனாரிட்டி சமூகம், அவங்களுக்கு சர்ச்சாக இருக்கலாம், மசூதி, அவங்களுக்கு கரண்ட்டு என்ன சார்ஜ் பண்ணுறீங்க, இந்து கோயிலுக்கு என்ன சார்ஜ் பண்ணுறீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஒன்று, எங்களுக்கு இந்த ஒரு கால பூஜையே வந்து கஷ்டப்பட்டு இங்கே நடத்திட்டு இருக்கோம், அதுக்கு இலவச மின்சாரம் நீங்கள் கொடுக்க விட. 24 மணி நேரமும் கோயில் ஒன்றும் லைட் எரிய போகிறதில்ல, எல்லாருக்கும் தெரியும். அந்த ஒரு கால பூஜை நடக்கக்கூடிய கோயில் எந்த அளவுக்கு க்ஷீணமாக இந்த அறநிலையத்துறை வச்சிருக்குங்கிறதும் மக்களுக்கு தெரியும். அவங்களுடைய கோரிக்கை என்னென்னா, அதுக்கு இலவச மின்சாரம் நீங்கள் கொடுக்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கோரிக்கை. இப்படி ஒரு கோரிக்கை வச்சுக்கும் பொழுது தான் நமக்கு தெரிகிறது இந்த அரசாங்கம் எப்படி இந்து கோயிலை வந்து பார்க்குது. அதை வந்து பனங்காட்சி மரமலை, நல்ல கபாலீஸ்வரர் கோயில், திருவண்ணாமலை கோயில் போல பெரிய பெரிய கோயிலேருந்து வரக்கூடிய பணத்தை எடுத்துக்கிறதுக்கு தயாராக இருக்குது. ஆனால் இங்கே இப்போவும் உருட்டுறாங்க, நாங்கள் வந்து கும்பாபிஷேகம் பண்ணுறோம், பல இடங்களில் 125 கோடி ரூபாய் செலவிலே கட்டுமானங்கள் நடக்கிறது,
அப்படின்னு சட்டசபையில் இப்போ சொல்லியிருக்காரு. அடிச்சு விடு பாபு, இன்னும் அலையிலையா பாபு சொல்லியிருக்கிறாரு. அந்த 125 கோடி கட்டுமானம் அப்படிங்கிறப்ப அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய உங்களுக்கு செங்கல்லோ அந்த காரையோ அந்த சிமெண்ட்டோ இல்லை, அதற்கு பின்னால் இருக்கிறதும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மனக்கண் முன்ன வந்து போகும். ஸோ அந்த 125 கோடியில் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஸோ இதைத்தான் அவர்கள் மனசில் வச்சுட்டு இருக்காங்களே தவிர இந்துக்களுக்கு அவங்களுடைய வழிபாட்டு உரிமையோ இது போல் கல்வி சேவையில் வேலை பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கான சலுகையோ மானியமோ எதுவுமே இல்லை. இப்போ ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் இந்த தீர்ப்பை சொல்லியிருக்காரு. சரி, இப்போ இதை நம்ம உச்சநீதிமன்றம் போகலாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்றம் 24 நினைக்கிறேன் அவங்க ஒரு தீர்ப்பு நவம்பர் மாதம்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அது செஷன்ஸ் கோர்ட்டுக்கும் அது அனுப்பிச்சிருக்காங்க. இது என்னன்னு பாருங்கள். என்னென்னா, அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டி அது பல நாட்களாக அது செக்குலர் அந்த இதெல்லாம் போகிறப்ப அது வந்து ஒரு மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனுக்கான இதுலேயே வரல. இன்னொன்று சொல்லப்படாது, அலகாபாத் கோர்ட்டு வந்து 2006 அது ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிடுச்சு. இது மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன், அதாவது 1875 பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருக்கிறப்ப அவங்க தான் பிரிச்சாளும் கொள்கைக்கு இதெல்லாம் பண்ணாங்க. அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டி ஒரு மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனாக ஆக்குறாங்க. அதற்கு பிறகு நமக்கு தெரியும், காங்கிரஸ் அரசாங்கம் அவர்கள் யாருக்காக ஆட்சி செய்வார்கள்னு தெரியும். 1981 அதை வந்து ரீஸ்டோர் பண்ணுறாங்க. பார்லிமெண்ட்லேயே அதுக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணி அது வந்து மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் தான் அப்படின்னு. ஆனால் அலகாபாத் கோர்ட் வந்து 2006 சொல்ல இது குறித்து திரும்ப கேஸ் வரும்பொழுது குறிப்பாக கபில் சிபல் தான் இது சம்பந்தமாக ஆஜராகி இருந்தார். சந்திரசூட் தலைமையிலான 7 பேர் அடங்கிய அந்த அமர்வு வந்து தீர்ப்பு 4:3 பாருங்க, 3 பேர் இதற்கு எதிராக இருந்திருக்காங்க. பட் 4:3ங்கிற அடிப்படையில் தீர்ப்பு என்னன்னா, மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனை அவங்க நிர்வகிக்கிறதுக்கு அவங்களுக்கான உரிமை இருக்கிறது. அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இதில் அரசு தலையிட முடியாது. அவங்க அஸ்லாங்காஸ் அவங்க வந்து அந்த மைனாரிட்டி கம்யூனிட்டிக்காக விஷயங்கள் பண்ணும் பொழுது, அந்த கல்விக்காக சேவை செய்யும் பொழுது அதில் நம்ம தலையிட முடியாது. அப்புறம் அந்த அலிகார் முஸ்லீம் பற்றி இந்த மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் அதில் மேலதிக என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத பாருங்கன்னா, திரும்ப அது செஷன் கோர்ட்டுக்கு அனுப்பிச்சு ஒரு தீர்ப்பு இது பண்ணிடுறாங்க. இப்போ இதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே நீதித்துறையே கூட அந்த இப்போ தான் நமக்கு தெரியுது, இந்த கண்ணு கட்டிக்கிட்டு இருந்து வச்சுருந்துக்காங்க ஏன் அப்படிங்கிறத நமக்கு இப்போ தான் தெரியுது. நம்மையும் பாராமுகமாக இருக்கிறது இந்துக்களை இந்த நீதித்துறை வந்து மற்றவங்கள மாதிரி சரிசமமாக ட்ரீட் பண்ணலையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு பல நாட்களாக இருந்தது. இப்பொழுது இந்த செய்தியிலேயே அது வந்து நமக்கு ஊர்ஜிதப்படுத்தும் மாதிரி இருக்குது. அடுத்த செய்தியாக கேரளா மாநிலம் கண்ணூர் அருகே வந்து செக் போஸ்ட் இருந்திருக்கு. அதில் சாதாரண ரெகுலர் செக்கப் நடந்திருக்கு. அதில் ஒரு ப்ரைவேட் பஸ்ஸில் 150 வெடிகுண்டு பொருட்கள் பேக்கில் பேக்டு பண்ணி இருந்திருக்கிறத கேரள காவல்துறை அதை சீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க சார்? ஆச்சரியம் இல்லை. இப்போ நமக்கு என்ன டவுட்டுன்னா, இந்த பஸ்ஸில் வந்து இது யாருக்கு அப்படின்னு அங்கே வந்து போட்டி உண்டு. ஜிகாதிகளுக்கும் அதே நேரத்தில் ஆளும் கம்யூனிஸ்ட் அரசாங்கம். அது வந்து அங்கே வந்து பொலிட்டிக்கல் மர்டர் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்கும். சிபிஎம் அங்கே எப்படி செயல்படுதுன்னு பார்க்குறோம். அவங்களுக்கு பொலிட்டிக்கல் ஆப்போனண்ட்டை எப்படி டீல் பண்ணுவாங்க, அதாவது அவங்க தான் பேசுவாங்க அதிகமாக ஜனநாயகம், மாண்பு, மனித நேயம், உலகளாவிய மனித நேயம் அப்படின்லாம் அவங்க வந்து சொல்லாடல்களில் இருக்கும். இப்போ வெங்கடேசனை பேச சொன்னீங்கன்னா அவர் வந்து அப்படியே கரை புரண்டு ஓடும் மனித நேயம்னா. சரி, இவங்களுக்கு எதிராக யாராவது பேசிட்டாங்கன்னா அந்த நேரத்தில் அவங்களுக்கு மனிதநேயம் வராது, அவனை போட்டு தள்ளு அப்படின்னா. இன்னும் சொல்லப்போனால் அவங்க கட்சியிலேருந்து வெளியில் போய் வேற ஒரு சித்தாந்தத்தை நோக்கி அவங்க போனாங்கன்னா உடனே அவனை போட்டு தள்ளு அப்படிங்கிற அளவுக்கு ஜனநாயக ரீதியான ஒரு கட்சி தான் சிபிஎம். அதனால தான் அதை வந்து அரசியல் ஓனாய் அப்படிம்பாங்க. ஏன்னா அது ரத்த வெறி பிடித்து தான் இருக்கும். உலகளாவிய கம்யூனிசமும் அப்படி தான். அந்த உலகளாவிய கம்யூனிசம், அதாவது வெளிநாட்டிலிருந்து அந்த சித்தாந்தத்தை வந்து உள்வாங்கியவர்கள் தான். அதனால் அதே போல தான் இங்கேயும் அவங்க செயல்படுவாங்கங்கிறது ஒரு பக்கம். அப்புறம் ஜிகாதிகளுடைய ஆக்டிவிட்டி அங்கே இருக்குது. அதை நீங்கள் ஒரு சில ஊர் பேரை சொல்கிறீங்க, அது வந்து நமக்கு தெரியுது. இது எந்த வகையான இந்த ஆயுதங்களை எடுத்துகிட்டு போயிருக்காங்க, இது திடீர்னு வந்து அரசே வந்து அவங்களுக்கு தேவையான தோட்டாக்களை எடுத்துகிட்டு போனாங்க, நாளைக்கு விசாரணையில் மாற்றி சொல்ல போகிறாங்களா, இது வந்து பாதுகாப்பாக எடுத்துகிட்டு போகணுங்கிறதுக்காக இப்படி எடுத்துகிட்டு போனோம், டிரான்ஸ்போர்ட்டேஷன் எங்களுக்கு அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு ஏதோ ஒரு காரணம் சொல்லலாம். இது உண்மையிலே இல்லை. சரி, இதோட முடிஞ்சதா அப்படின்னா,
ஒரு மாதத்திற்கு முன்னு ஒரு செய்தி வந்தது. அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் பெரிய அளவு எதுவும் வரல. திருஷ்ய நியூஸ் அப்படின்னு கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் நியூஸ் சேனலில் வந்த செய்தி. அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஊர் பேர் படிக்கிறேன், அது சரியாக நான் படிக்கிறேனான்னு தெரில. அங்கே இருக்கிற மலையாளிஸ் யாராக இருந்தால் தான் சொல்லணும். இரட்டுப்பெட்டா அப்படின்னு சொல்கிறதா இல்லை எருட்டுப்பட்டா அப்படின்னு சொல்கிறதான்னு தெரில. அந்த ஊரில் வந்து பெட்டி பெட்டியாக வெடி பொருட்களை, வெடி மருந்துகளை கைப்பற்றியிருக்காங்க. இதெல்லாம் எங்கே போகுது? ஏன் தொடர்ச்சியாக அங்கு குவிக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. இந்த கேரளாவுடைய அந்த இதையே நமக்கு டெமோகிராஃபிக் சேஞ்ச் இப்போ அங்கங்கே ஆகிட்டு இருக்கிறது ஒன்று தெரியும். ஏன் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அரசியல் கொலைகள் அங்கே அதிகமாக நடந்துட்டு இருக்கிறது தெரியும். இதை வந்து உள்துறை அமைச்சகம் வந்து கூர்ந்து கவனிக்கணும். இந்த ஆளும் அரசு வந்து பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக தான் பல நேரங்களில் செயல்படும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட, உள்துறை அமைச்சகம் இன்னும் வந்து விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயமும் இருக்குது. இது சொன்னால் உங்களுக்கே ஆச்சரியமாகும். என்னென்னா, கடந்த மகளிர் தினம் நடந்தது மார்ச் 8 உலக அளவில் பெரிய அளவில் கொண்டாடினாங்க. இந்தியாவிலையும் பல ஈவெண்ட்ஸ் கொண்டாடினாங்க. மத்திய அரசுடைய ரிசர்வ் பேங்க் தெரியும் நமக்கு. அந்த ரிசர்வ் பேங்கோடைய கொச்சி பிரான்ச் தலைமை அலுவலகம் கொச்சியில் இருக்குது. அங்கே அந்த ஒரு ஈவெண்ட்டு நடக்குது. அதுக்கு ஒரு சீஃப் கெஸ்ட் மாதிரி ஒருத்தவங்களை கூப்பிட்ருக்காங்க. சரி, ஹவு திஸ் கேரளா வந்து இப்போ இந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக சொல்ல வேண்டியதாக இருக்குது. அவங்க சீஃப் கெஸ்ட்டை கூப்பிட்றாங்க. அவங்க வந்து சோ கால்டு ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பேர் ஷாயினா அப்படின்னு பேர். அவங்க தான் இப்போ அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா கேக்லாம் வெட்டுவாங்க. அவங்க சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்றாங்க. இதில் என்ன உனக்கு வயிறு எரியுதா? அந்த ஷாயினா நீ பேரை ஏதோ சொல்கிறப்பே உனக்கு வயிறு எரியுது. இன்னைக்கு இந்த நியூஸ்லேயும் அவங்கள பற்றி பேசாமல் இருக்க மாட்டேன் நீனு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இவங்க மேலே வேறு என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்க மேலே ஒரு ஊப்பா சட்டம் இன்னும் இருக்குது. இவங்க மதானிங்கிற கோவை குண்டு வெடிப்புக்கு ஆதரவாக செயல்பட்ட ஒரு மாஸ்டர் மைண்ட் இருந்தார் மதானின்னு. அவரோடு கூட்டு செய்தி செய்தவருங்கிற வழக்கு அவர் மீது இருக்குது. அவரை கூப்பிட்டு ரிசர்வ் பேங்கோடைய அந்த மகளிர் தினத்திற்கு அவரை சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டு கேக்கு வெட்டியிருக்கிறாங்க. இதை இந்திய உள்துறை அமைச்சகம் கவனிக்கணுமா கவனிக்கக்கூடாதா? நிதி அமைச்சகம் கவனிக்கணுமா கவனிக்கக்கூடாது? அந்த ரிசர்வ் பேங்க் ஏன் இவரை கூப்பிட்டாங்க? என்ன இன்ஃப்ளூயன்ஸ்? அங்கே இருக்கக்கூடியவங்க யார் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகியிருக்காங்க? பேங்கர் பெரிய பெரிய ஆள் எவ்வளோ பேர் கேரளாவில் இல்லாத ஆளா? ஃபினான்ஷியல் இதில் டாப் மோஸ்டில் இருக்கிறவங்க. இவர்களை போன்றவர்களை ஏன் கூப்பிடணும்? இன்னொன்று, இது போன்றவர் தான் உமனுடைய ஐக்கானா அப்படிங்கிற ஒரு கேள்வி. கேரளாலேருந்து எவ்வளவு பெண் கலை இலக்கியம் நீங்கள் எதை எடுத்துக்கிட்டாலும் எல்லாத்துலேயும் கேரளாவுடைய பெண்கள் ஏதோ ஒரு இடத்துல உச்சத்தில் இருக்காங்கல்ல. அவங்கள கூப்பிட்டெல்லாம் நீங்கள் கொண்டாடலாம்ல. ஒரு சோ கால்டு ஜேர்னலிஸ்ட்டுங்கிற ஒரு போர்வையில் இருக்கக்கூடிய ஊப்பா சட்டத்தினால வழக்கு நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளை கூப்பிட்டு நீங்கள் ப்ரோக்ராமுக்கு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடுறீங்கன்னா, அந்த மாநிலம் எவ்வளவு ஒரு எச்சரிக்கையாக நாம் கவனிக்க வேண்டியது இருக்கிறது. இதை உள்துறை அமைச்சகம் இன்னும் கூர்ந்து கவனிக்க வேண்டும். நம்மளுடைய இன்ஸ்டிடியூஷன் தான் ரிசர்வ் பேங்க்கு. ஆனால் அங்கே இருக்கிறவங்க யாரை கூப்பிட்ருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இதை உள்துறை அமைச்சகம் இன்னும் விழிப்போடு கவனித்து இதில் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு தொடர்ச்சியாக இந்த கவர்மெண்ட்டு சிபிஎம் கவர்மெண்ட்டு நடவடிக்கை எடுக்கணுமான்னு தெரியாது. எப்படி இங்கே என்ஐஏ பல வழக்குகளை கையாளுதோ அதே போல் கேரளாவிலையும் பல இது போன்ற வெடிகுண்டு கடத்துறது, துப்பாக்கி பறிமுதல், வெப்பன்ஸ் இது பண்ணுறது, பல ரயில் விபத்துகள் நடக்கிறது, தீப்பிடிக்கிறது, திடீர்னு ஆக்சிடென்ட் மூலமாக பல கொலைகள் செய்கிறது, தங்க கடத்தல் மிகப்பெரிய அளவில் நடந்திருக்கு, ட்ரக்கு பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா 10 பேருக்கு HIV பாசிட்டிவ் வந்திருக்கு. என்னென்னா ஒரே ஆள் ஒரு இன்ஜெக்ஷனை 10 பேர் ட்ரக்கு யூஸ் பண்ணியிருக்கான், 10 பேருக்கு HIV பாசிட்டிவ் வந்திருக்குங்கிற ஒரு செய்தி இப்பொழுது வந்திருக்கு. இந்த அளவுக்கு அங்கே ட்ரக் மாஃபியாவும் அதிகமாகிட்டு இருக்கு. இதையெல்லாம் உள்துறை அமைச்சகம் கூர்ந்து கவனிக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்முடைய பார்வை. இன்றைய நிறைவு செய்தியாக மத்திய உள்துறை அமைச்சர் பாராளுமன்றத்தில் பேசும்போது அமித்ஷா அவர்கள் இமிக்ரேஷன் பில்லு லோக்சபா 25 அது பாஸ் பண்ணும்போது பேசியிருக்காங்க. இது ஒன்றும் தர்ம சத்திரம் இல்லை, எல்லாரும் வந்துட்டு இங்கேயே தங்கிட்டு போகிறதுக்கு அப்படிங்கிற துணியில் தான் அவர் பேசியிருக்காரு. கூடுதலாக இன்னொரு தகவலையும் சொல்லியிருக்காரு. அதாவது பாதுகாப்பு, அந்த எல்லை இருக்கும், இந்திய எல்லைகளில் பார்டரில் ஃபென்சிங் போடுறது, வேலி போடுறதுன்னு இருக்கும். அது எல்லா மாநிலத்திலையும் ஓரளவு அது போட்டுட்டாங்க. அது மூலமாக பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டது. ஆனால் வெஸ்ட் பெங்காலில் பல வருடங்களாக முயற்சி செய்துட்டு இருக்கோம். சுமார் 450 கிலோமீட்டருக்கு
ஃபென்சிங் போடவே முடியல, அதன் மூலமாகத்தான் நிறைய ஊடுருவல்கள் நடைபெறுகிறது அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு. செய்தி எப்படி பார்க்குறீங்க? இந்தியாவோட நாட்டுடைய பாதுகாப்பை வந்து நம்ம இனிமேலும் சமரசம் செய்து கொள்ள முடியாது. அதற்காக ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு லா தேவை, ஒரு அமெண்ட்மெண்ட் வேணும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. பாஸ்போர்ட் சட்டம் 1920 கொண்டு வரப்பட்டது. 1939 வெளிநாட்டினர்கள் பதிவு செய்யக்கூடிய சட்டம். 1946 வெளிநாட்டினர் சட்டம். அதுக்கப்புறம் குடியுரிமை சட்டம்னு பல சட்டங்கள். இதை எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு சட்டமாக தான் இந்த இமிகிரண்ட் ஆக்டை கொண்டு வராங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய எலெக்ஷனே எதை வைத்து நடந்ததுன்னா இல்லீகல் இமிகிரண்ட்டை செக் பண்ணுறது வைத்து தான் ட்ரம்ப் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றார். காரணம், இங்கே அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய, அந்த நாட்டிலேயே பிறந்து வளர்ந்த இருக்கக்கூடிய குடிமக்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய கடமை ஒவ்வொரு ஆட்சியாளருக்கும் இருக்குது. அதுக்கு முன்னால் இருந்த பிடனுக்கும் அந்த இன்னொரு கட்சி, அவங்க லிபரல் பேசலாம், ஆனாலும் அவங்களுக்கும் அந்த இருக்குது. கன்சர்வேட்டிவ் பேசினா அவங்களுக்கும் அந்த இருக்குது. ரிப்பப்ளிக்குக்கும் இருக்குது, டெமோக்ராட்டிக்கும் இருக்குது. இது யூகேலையும் இந்த பிரச்சனை தான். யூரோப்பில் பெரும்பாலான கண்ட்ரியில் இல்லீகல் இமிகிரண்ட்டை திறந்து வச்சதுனால தான் பல பிரச்சனைகள். இப்போ 2 நாளைக்கு முன்னால் ஒரு பெரிய கோஷம் வந்தது. என்ன கோஷம் அப்படின்னா, காசாவில் நீங்கள் வந்து இதுக்கு முன்னால் நீங்கள் அந்த கோஷத்தை அந்த பகுதியில் கேட்டிருக்கவே முடியாது. மக்கள் எல்லாம் ரோட்டுக்கு திறந்து, அதாவது எங்கே பார்த்தாலும் இடிபாடுகள் இருக்குது. இடிபாடுகளுக்கு மத்தியில் மக்கள் கோஷம் போட்டுட்டு போகிறான். என்னன்னா, அமாஸே வெளியேறு, காசாவில் அமாஸே வெளியேறு அப்படிங்கிறான். அல் ஜசீராவே வெளியேறுங்கிறான். இந்த அமாஸுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஊடகம் சரியா, அவனை வெளியேறுங்கிறான். அவன் என்ன சொல்கிறான்னா, நாங்கள் நிம்மதியாக இருந்துட்டு போகிறோம்டா, எங்கள் பேரை சொல்லி அமாஸ் பயங்கராது, எங்களை இஸ்ரேல் வந்து உதைக்கிறான். போதாக்குறைக்கு இப்போ அமெரிக்காவில் ட்ரம்ப் வந்திருக்காரு. அவன் அந்த ஆள் என்ன பண்ணுவான்னு தெரில. நீங்கள் வந்து வம்பு முட்டு விட்டு போயிட்டீங்க, அவன் நிம்மதியாக இருக்கீங்க, நாங்கள் தான் டெய்லி வந்து இந்த குண்டடிப்பட்டு செத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறான். இல்லீகல் இமிகிரண்ட் மெக்சிகோலேருந்து, அதற்காக போன முறை சுவரே எழுப்பினார் ட்ரம்ப்பு. இப்போ நீங்கள் ஃபென்சிங் இப்போ சொல்கிறீங்க இல்லையா வெஸ்ட் பெங்காலில், அதை குறிப்பிட்டு சொல்கிறாரு. உங்கள் லட்சணம் வந்து எங்களுக்கு தெரியும் பங்களாதேஷ்லேருந்து. காரணம் என்னென்னா, பங்களாதேஷ்லேருந்து வர இல்லீகல் இமிகிரண்ட்டுக்கு ரேஷன் கார்டு, ஓட்டர் கார்டு எல்லாம் கொடுத்து அதன் மூலமாக தான் இப்பொழுது வெற்றி பெற்று வந்து கொண்டு இருக்கிறார் மம்தா. இதில் என்ன ஆச்சரியம்னா, ஆரம்பத்தில் என்டிஏல அவர் கூட்டணியில் இருக்கிறப்ப சிஏஏ போன்ற சட்டம், என்ஆர்சி போன்ற சட்டம் வேணும், இல்லீகல் பங்களாதேஷிகளை அடித்து துரத்த வேண்டும்னு இதே பார்லிமெண்ட்டில் குரல் கொடுத்தவர் மம்தா. இப்போ என்ன சொல்கிறாரு, சிஏஏ இங்கே கொண்டு வர விட மாட்டோம், என்ஆர்சி கொண்டு விட மாட்டோம் அப்படிங்கிற காரணம் என்னென்னா, அவருக்கு இப்போ தான் புரிஞ்சிருக்குது நம்ம ஜெயிக்கணும்னாலே அவங்க தான் நமக்கு தேவை அப்படின்னு. இன்னும் பார்த்தா இந்தி பேசக்கூடிய இந்துக்களுடைய ஓட்டர் லிஸ்ட்லேருந்து அவங்க பெயர்களை நீக்கக்கூடிய அந்த விஷயம் ஆதாரத்தோடு பாஜக வெளியிட்டிருக்கிறது. எலெக்ஷன் கமிஷன்கிட்ட நாங்கள் ஃபைல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி மாநில பாஜக தலைவர் சொல்லியிருக்கிறார். சுவேந்து அதிகாரி இது வச்சு பெரிய அளவிலே போராட்டத்தை நடத்தினாருங்கிறத பார்க்க. இது வந்து இல்லீகல் இமிகிரண்ட். இன்னும் சொல்லப்போனால் கேரளாவில் வந்து இல்லீகல் இமிகிரண்ட்டு வந்து ஃப்ளட்டட். இன்னும் பண்ணால் அங்கே இருக்கக்கூடிய டெய்லி வேஜஸ் வேலைக்கு போகிறவங்க இல்லையா, ரப்பர் தோட்டத்துக்கோ இல்லை தேயிலை தோட்டத்துக்கோ, அங்கே என்னென்ன தேங்காய் பறிக்கிறது, சாதாரண வேலைக்கு கூட இப்போ நீங்கள் ஏதோ தமிழ்நாட்டில் மட்டும்தான் இங்கே வந்து இதுக்கு வந்திருக்கான், அந்த குளத்து வேலை செய்கிறதுக்கு, கட்டட வேலை செய்கிறதுக்கெல்லாம் வந்திருக்கான். கேரளாவில் விவசாயத்துக்கு நமக்கு முன்னால் எப்போயோ வந்துட்டாங்க. யார் எல்லாம் பங்களாதேஷ் தான். அதனால தான் சிஏஏக்கு எதிராக கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸுகளும் அங்கே நடத்திய போராட்டத்தில் அதிக அளவில் பார்ட்டிசிபேட் பண்ணது பங்களாதேஷிகள். ஏன்னா அவன் பேசுகிற ஸ்லாங்கு தெரியும், அவன் என்ன கோஷம் போடுறான்னு தெரியும் அப்படிங்கிறது. இதையும் தாண்டி ரோஹிங்கியா முஸ்லீம்களும் அங்கங்கே செட்டில்மெண்ட் இருக்காங்க. பத்தியா கடைசியாக நீ இங்கே வந்துட்ட பாரு அப்படின்னு சொல்லிங்க. ஏன்னா இந்த ரோஹிங்கியாவுக்கும் அந்த பங்களாதேஷிகளுக்கும் ஆதரவாக அந்த தமிழ் போர்வையில் ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறாரு கனிமொழி. இந்த அமெண்ட்மெண்ட் பில்லு வந்த உடனே நவாஸ் கனி பேசியிருக்கிறார். நவாஸ் கனி ஏன் பேசியிருப்பார் அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சிக்க முடியும். கனிமொழி பேசுகிறவங்க, அதாவது நீங்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறீர்கள், அது வந்து வெளிநாட்டினரை வந்து இது பண்ணணும், பாதுகாப்பு கருதி வெளிநாட்டினருக்கு ஒரு செக் வைக்கணும் அப்படின்னு நீங்கள் பண்ணுறீங்க. இப்பொழுது வந்து உலகமயமாக்கல் ஆகிவிட்டது. சுற்றுலாவுக்காகவோ வேலைக்காகவோ பல விஷயத்துக்காக வருவாங்க. அவங்களுக்கு எதிராக நீங்கள் இந்த இது கொண்டு வரப்ப அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். ஒரு ப்ரிஸ்கிரைப்டு நீ விசா வாங்கிட்டு தான் இப்போ டூர் விசா வந்தாலும் ஒரு ப்ரிஸ்கிரைப் 3 மாதத்துக்கோ 6 மாதத்துக்கோன்னு போட்டு வருவேன். அது முடிஞ்ச பிறகு நீ கிளம்புற தானே வேணும். இங்கேயே டேரா போட்டு தங்க முடியாதுல்ல.
இன்னொன்று இப்போ என்ன சொல்லியிருக்காங்க இந்த சட்டத்தில், பாஸ்போர்ட் விசா இல்லாமல் நீ உள்ளே வந்தீங்கன்னா, இப்போ இல்லீகல் இமீரம் பங்களாதேஷ் இவங்கெல்லாம் நான் கண்டுபிடிச்சோன்னா 5 லட்சம் ரூபா அபராதம், 5 ஆண்டு உள்ளே இருக்கணும். காலாவதி ஆயிடுச்சு. இப்போ ஒருத்தன் வந்து என்ன அசல் கோளாறு ஒருத்தர் இந்த மலேசியாவுக்கு இது கொடுத்தானே, இது மாதிரி காலாவதியான பாஸ்போர்ட் விசாவில் நீ தங்கியிருந்தேன்னா 3 ஆண்டு சிறை 3 லட்சம். இப்போ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த சட்டம் நிறைவேற்றினா முதல் ஆள் இந்த அசல் கோளாறு எவனோ ஒருத்தனை சப்போர்ட் பண்ணானே அந்த பையனை தூக்கி உள்ளே வைக்கிறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னா. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷனை பற்றி தவறாக மீடியாவுக்கு பேசினோம் அவங்க பார்க்குறோம். இப்போ இந்த கனிமொழி இவங்க என்ன பேசுகிறாங்க, இது மாதிரி நீங்கள் மற்றவங்களுக்கெல்லாம் சொல்கிறீங்க ரைட்டு, இப்போது ஒரு போர் நடக்கிறது, தங்களை உயிரை காப்பாற்றிக்கொள்ள அந்த நாட்டிலிருந்து வெளியே வந்தவர்கள், அவங்க இந்த பாஸ்போர்ட்டு விசா இதெல்லாம் பார்த்துட்டா உள்ளே வருவாங்க, அவங்களுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம். அதனால தான் தமிழகத்தில் பல முகாம்கள், இலங்கை அகதிகள் முகாம், அதை நாங்கள் அகதிகள்னு கூட அவங்கள சொல்கிறது இல்லை, மறுவாழ்வு மையங்கள்னு சொல்கிறோம். அந்த மறுவாழ்வு மையம் எந்த லட்சணத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பெரிய அளவு விசிட் அடித்தோன்னா தமிழ்நாட்டு முழுக்க இவங்க அந்த தமிழக அந்த ஈழத்தமிழர்களுக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய வாழ்க்கை மேம்படுறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அவங்களுக்கு இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம், பல பிரச்சனைகளினால, அதாவது இந்த 90,000 பேர் இங்கே இருக்கிறாங்க அப்படின்னு. அதற்கு அமித்ஷா ரொம்ப அழகாக பதில் சொல்லியிருக்காரு. இதுவரை 4 முறை இது வந்து ஏற்கனவே MOS அவர் ஏற்கனவே இதை டேபிள் பண்ணிட்டார். இப்போ லோக்சபாவில் இது நடந்து நிறைவேறிடுச்சு, அடுத்து ராஜ்யசபாவில் என்ன ஆக போகுதுங்கிறது பார்க்கணும். இதை டேபிள் பண்ண உடனே திமுக எம்பிக்கள் 4 முறை என்னை நேரில் சந்தித்தார்கள், ஒரு முறை கூட இலங்கை தமிழர்கள் பற்றி அவர்கள் பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுலேருந்து தெரியுதா, இந்த இலங்கை தமிழர்கள் தமிழ் உணர்வு இதெல்லாம் வந்து இவங்களுக்கு உருட்டுறதுக்கு தான். அதை வந்து அன்னைக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய பொறுக்கி தின்னக்கூடிய ஊடகங்கள், பொறுக்கி தின்னக்கூடியனா இவங்க வீசி எறியக்கூடியதை பொறுக்கி தின்னக்கூடிய ஊடகங்களை சொல்ல முடியாது, அந்த ஊடகங்களை நிர்வகிக்கக்கூடிய ஒரு சில பேர் இருக்கான்ல, அவன் தான் இந்த விவாதம்லாம் நடத்துவான். அவனுக்கு பொறுக்கி போட்டுக்கிட்டா அவன் அன்னைக்கு வந்து விவாத நிகழ்ச்சி நடத்துவான். அதுக்காகத்தான் இவங்க வந்து பாராளுமன்றத்தில் பேசுறதாக இருக்கட்டும், வெளியில் ப்ரெஸ் மீட்டில் உருட்டுறதாகட்டும். ஆனால் தனிப்பட்ட முறையில் தங்களுடைய கோரிக்கையாக அமைச்சர்களை வைக்கும் பொழுது இந்த ஈழத்தமிழர்கள் இலங்கை தமிழருடைய நலன்லாம் இவங்க பேசுவதில்லை அப்படிங்கிறத பாராளுமன்றத்தில் வெட்ட வெளிச்சமாக பேசியிருக்காரு. இன்னொன்று, நாங்கள் புதுசாக இதை ஃபாலோ பண்ணல. இந்த இலங்கை தமிழர் விஷயத்தை ஏற்கனவே நீங்கள் பல ஆண்டுகள் கூட்டணி, ஏன் இப்பவும் கூட்டணி வச்சிருக்கக்கூடிய காங்கிரஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணதோ அதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவர் வாய மூடலை. டான்னு டிஆர் பாலு எழுந்திருக்கிறார். அப்பொழுது அந்த தவறு நடந்திருக்கலாம், இதை நீங்கள் சரி செய்யலாமே அப்படின்னா, இப்போ ஒத்துக்க நீ, நாங்கள் கூட்டணி வச்ச காங்கிரஸ் இலங்கை தமிழர்களுக்கும் தமிழகத்திலே இருக்கக்கூடிய தொப்புள் குடி உறவு நம்ம தமிழர்களுக்கும் துரோகம் செய்ததுன்னு நீ ஒத்துக்க. நீங்க பண்ணக்கூடிய அந்த துரோகத்திற்கு தமிழர்களுக்கு எதிரான விஷயங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய வேலையை தான் இப்போ நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் பரிசீலிக்கிறோம், இந்த இலங்கை தமிழர்களுக்கு மறுவாழ்வுக்கு என்ன பண்ணணுமோ அதை நாங்கள் யோசிக்கிறோம், உங்களை மாதிரி கிடையாது, நாங்கள் யோசிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுலேருந்து ஒரு விஷயம், இல்லீகல் இமிகிரண்ட்டுக்கான செக் வைக்கக்கூடிய ஒரு சட்டம் வந்தது அப்படிங்கிறதையும் தாண்டி இந்த மீண்டும் ஒரு முறை எக்ஸ்போஸ் ஆகியிருக்காங்க இந்த திமுக. தமிழர்களை வைத்து இவர்கள் எப்படி அரசியல் செய்கிறார்கள் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். 2 நாள் முன்னாடி சட்டசபையில் என்ன பேசினாரு, இனத்தை விட்டு வெகுமானத்தை விரும்பக்கூடியவர்கள் அல்ல நாங்கள், இனத்தை காட்டி கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் அமித்ஷா. ஏன்னா அவர் இவங்கள மாதிரி அசிங்கமாக பேசக்கூடியவர் இல்லை. நீ வந்து இனத்தையே காட்டி கொடுத்துட்டேன்னு சொல்ல, ஆனால் 4 தடவை என்னை வந்து பார்த்தாங்க, ஒரு தடவையும் கூட இது சம்மந்தமாக பேசலைங்க அப்படின்னு நாசுக்காக பேசிட்டு போயிட்டார். நாம் தான் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 2026 நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. தமிழர்களை ஏமாற்றக்கூடிய இந்த திமுகவிற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற செய்தியும் இதில் சேர்ந்தே ஒளிந்திருக்கிறது. இன்றைய 5 செய்திகள் குறித்து சிந்தித்து தனது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராஜேஷ் ராவ் அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெயஹிந்த், ஜெய் ஸ்ரீராம். ஜெய்ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.